மேடையிலேயே இப்படி பாடினா வீட்டில் எப்படி பாடுவாங்க? வீட்டில் பாட மாட்டாங்க. அங்கே யார் காசு கொடுப்பா? ரொம்ப அழகாக சொன்னாங்க. நல்ல பாட்டாக தேர்ந்தெடுத்தாங்க. தின்ன உனக்கு சீனி மிட்டாய் வாங்கி தரட்டுமா, மருதகாசி பாட்டுங்க. பாருங்களேன், சின்ன உனக்கு சீனி மிட்டாய், இதெல்லாம் அந்த காலத்தில் இதை சொல்லி சொல்லணும். கண்ணாமூச்சி ஆட்டம், இப்படி கண்ணை பொத்திக்கிட்டு பிள்ளைகிட்ட இது பண்ணால் அவ்வளோ சிரிக்கும், ஒளிஞ்சிக்கிட்டு ஒடியாந்தா சிரிக்கும். இதெல்லாம் அந்த தாய்கள் குழந்தைகளோடு வச்சுருக்கக்கூடிய உறவும் பாட்டும். அருமையாக உறவு முறையை எப்படி காப்பாற்றுறாங்கன்னு சொன்னாங்க. 4 பேருக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லிடலாம். பட்டிமன்றம் தொடங்கி 2 மணி நேரம் ஆச்சு. அப்படியா அப்படின்னு கிளம்பிடாதீங்க. 6:30க்கு தொடங்கணும், 8:30. ஐயா சீனிவாசனுக்கு தெரியும், 2 மணி நேரம் ஒரு சினிமாவை எடுக்கணும்னா 500 கோடி செலவாகுது. இன்னைக்கு ஐஸ்வர்யா ராயை ஹீரோயினாக போட வேண்டியிருக்கு. அமெரிக்காவில் போய் படம் எடுக்கிறாங்க, 5 நாள் கூட ஓட மாட்டேங்குது. ஆனால் மேடையில் கலர் லைட் இல்லைங்க, மியூசிக் கருவி இல்லை. அப்படி ஒன்று நாங்கள் 5 பேர் பேரழகையும் பேரழகி இல்லை. ஒன்று கோச்சிக்கிறாங்கம்மா, போட்ட மேக்கப்பெல்லாம் போச்சு அப்படின்னு. சாதாரண ஆட்கள் தான், வேறு ஒன்றும் நாங்கள் சாதிச்சிடல. ஆனால் இந்த 2 மணி நேரமும் நீங்கள் உட்கார்ந்து கேட்டிங்கன்னா, நாங்கள் நல்லா பேசுகிறோம்னு நாங்கள் சொல்லலை, நீங்கள் நல்லா கேட்டீங்க, நாங்கள் நல்லா பேசினோம். நீங்கள் கேட்காட்டி நாங்கள் பேச முடியுமா? ராஜபாளையம் மக்கள் ரசனையில் வல்லவர்கள், இதே போதும். எங்களுக்கு தெரியாதா? ரகசிய கூட்டம் நடத்துகிறாங்க பல இடத்துல. 5 பேர் வந்தால் இந்த அற்புதமான கூட்டத்தில் நான் பார்த்ததே இல்லைங்கிறான். பஞ்சபாண்டவர் மாதிரி உட்காந்துருக்காங்க மொத்தமே. இங்கே பாருங்க, கௌரவ சபை வேண்டாம் வேண்டாம், 100 பேருக்கு மேலே இருக்கும். 500 பேர் வந்தாலும் இவ்வளோ சந்தோஷமாக. இன்னொன்று நினச்சி பாருங்க, ஒரு சினிமாவை சேர்ந்து உட்காந்து பார்க்க முடியுதா? வீட்டில் நாடகத்தையே பார்க்க முடியல, சினிமாவை பார்க்க முடியுதா? எப்போ அசிங்கமான சீன் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். ஒரு மோசமான சீன் வந்த உடனே முன்னாடி இருந்த பையலை பார்த்தா அவங்க அப்பே கத்துனாரு, கண்ணை மூடுறா அப்படின்னாரு. அவன் ஒடியாந்து அவங்க அப்பே கண்ணை மூடிவிட்டா. அப்படியே அவனுக்கு பயம் இருக்கும்ல, அப்பா கெட்டு போயிடுவாருன்னு. இங்கே யோசிச்சு பாருங்க, 2 மணி நேரம் எந்த இடத்துலையாவது உங்கள் முகம் சுழிச்சதா? எங்கனையாவது சி இப்படியா பேச சொன்னீங்களா? இல்லை. எனக்கு தெரியுங்க, தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட நகைச்சுவை மன்றங்களை உருவாக்குற போது நான் என்ன சொல்லி உருவாக்குவேன் தெரியுமா? அமங்கலமாக பேசாத, ஆபாசமாக பேசாத, பிறர் மனம் நோக பேசாத, அது நகைச்சுவையே இல்லை அப்படிமே. அதான் உண்மைங்க. கேட்டவங்களும் சேர்ந்து சிரிக்கணும். தான் இவ்வளவு நல்லா கேட்டால் தானே எங்களுக்கு பேச ஓடியாரும் பேச்சு. யார் ரசிக்கலைன்னா, ஒரு ஊருக்கு போயிருந்தோமுங்க, ஏறத்தாழ 3000 பேர் கூட்டம். அப்படியே கும்பரப்பட்டு தூக்குறாங்க. என்ன காரணம் தெரியுமா? 39 நாள் நாடகம் போட்டு 40வது நாள் எங்களை கூப்பிட்டுருக்காங்க. அதில் நம்ம உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு பாடிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பையன் எந்திரிச்சு, இவங்க இன்னும் போலடோய் அப்படிங்கிறான். அந்த இடத்துல பேச வருவாங்க, நினச்சி பாருங்க. ஆனால் தொடங்குதலேருந்து இப்போ வரைக்கும் தாய்மார்கள் புன்னகையோடும், நம்முடைய சான்றோர்கள் மற்றவர்களை அத்தனை பேர் மகிழ்வோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், உங்களை ஈர்த்தது எங்கள் பேச்சு என்பதை காட்டில் நம் தமிழ்தான் என்பதிலே பெருமை கொள்ளுகிறோம். இந்த பட்டிமன்றங்கிற ஒரு அமைப்பு உலகத்தில் எந்த மொழியிலையும் கிடையாதுங்க, தைரியமாக சொல்லலாம். தமிழில் மட்டும்தான் இருக்குது. நான் இவ்வளவு நேரம் அசராமல் நம்மளை கேட்க வைக்கிறேன். எல்லாரும் வந்தவொடனே என்னை பார்த்து வணங்கினாங்க, சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க, பொன்னாடை போத்துறாங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாருமே பல இடங்களில் நான் கோயிலில் பார்த்துருக்கேன், நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கேன், அரிமாசகத்தில் பார்த்துருக்கேன். நல்ல மருத்துவர்கள் வந்திருக்கிறீங்க. இவங்க நம்முடைய அக்குபஞ்சர் டாக்டர் கனகா அவர்கள் வந்துட்டாங்களா, இருக்காங்களா? அவர்கள் ஒரு 30 ஆண்டு காலம் எங்கள் குடும்பத்துக்கு நண்பராக இருக்கிறவங்க. எல்லோரும் ஃபோனில் கேட்டுட்டு வர்றாங்க, சந்தோஷம்தான். எல்லாருக்கும் நம்ம நன்றியை சொல்லிவிட்டு, இப்போ குடும்ப உறவுகளை பெரிதும் பேணி காப்பவர்கள் யார்? ஒரு கேள்வி கேட்டு, குடும்ப உறவுகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கே, இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறது, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இதில்
ஆண்களா பெண்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு 2 பேரும் தாங்க, அதில் மாற்றம் இல்லை. நமக்கு தெரியும் ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு, இல்லாமல் 2 பேரும் தனித்தனியாக இருக்கோம். இல்லை, யாருக்கு கூடுதல் பொறுப்பு, அவ்வளோதான். இப்போ எல்லாரையும் பாஸ் போடலாமா, எல்லாரையும் ஃபெயில் போடலாமா, அதுக்கு பேர் பேப்பர் திருத்துறதா? இல்லை. யார் நல்லா படிக்கிறா, யார் சுமாராக படிக்கிறா, அதுக்கு தான் அவர் தான் வாத்தியார். எங்களுக்கு எது தெரியுமா கஷ்டம்? நல்ல பேப்பர் திருத்துறது தான் கஷ்டம். ஏன்னா பிழை கண்டுபிடிக்க முடியாது. எல்லோரும் நல்லா எழுதுனான்னு வைங்க, யாரை வித்தியாசப்படுத்துவீங்க? முட்டை முட்டையாக போட்டிருப்பாங்க, அவங்கள பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், மகனை மாட்டினடா ஃபெயில் நீ அப்படின்னு. ஆனால் நல்லா ரசிக்கக்கூடிய உங்களை நாங்கள் வாழ்த்திட்டு, கணவன் மனைவி 2 பேருக்கும், ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் பொறுப்பு இருந்தாலும் யாருக்கு அதிக பொறுப்பு? இப்போ ஆண்கள் தொடங்கினாங்க, எங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது தெரியுமா? பொறுப்பு இருக்க போய் தானங்க நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளைய புது உறவாக கூப்பிட்டு வர்றோம். யோசிச்சு பாருங்க, முதல் உறவே என்ன? ஒன்று காதல்னு ஒரு உறவு. இது யார்? என்னுடைய காதலி, அது பேர் என்ன, பெஸ்டியா? அந்த ரோஸ் மில்க்கு, அது பெஸ்டியா, அது பேர். காதலிக்கு மேலே அப்புறம் என்ன? ஃப்ரெண்டுக்கு மேலே காதலிக்கு கீழே பெஸ்டின்னு ஒன்று இருக்கான். இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் இளைய தலைமுறைகிட்ட பேசுகிறது. யாராவது பெஸ்டி எப்படியா, வெரி குட் அப்படி கை கொடுத்துறாதீங்க, அது யாருன்னு பார்க்கணும். அதுக்காக ஆண் முதல்ல ஒரு பெண்ணாகிய உறவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர்றான். அந்த பெண்ணோடு வாழ்ந்து ஒரு புது உயிரை உண்டாக்கி மகன் மகள் என்ற ஒரு உறவை உண்டாக்குகிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆண் என்ன பெருசாக சார்ஜ் விட்டான் அப்படி கேட்கக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு அலுவலகத்தில் ஒரு ஆளுக்கு ப்ரமோஷன் வரும், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியாருக்கு ப்ரமோஷன் வரும், அதாவது பதவி உயர்வு. ஆனால் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா மனைவி அம்மாவாவா, கணவன் அப்பா ஆவான், அப்பா தாத்தாவாவார், அம்மா பாட்டியாவா, தம்பி மாமாவா, அதே போல் அத்தையாவா. ஒரு உயிர் இத்தனை பேருக்கு பதவி உயர்வை கொடுக்கிறது என்றால் அதுதானங்க உறவு. ஆண்மகன் இந்த உறவை கூட்டி வந்ததோடு மட்டுமில்லை, ஒரு குடும்ப உறவையும் கூட்டி வர்றான். நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு ஞானிகள் வேணா இருக்கலாம், நம்மளால் முடியாது. இல்லறத்தில் இருந்து தான் ஆகணும். இல்லைன்னா திருவள்ளுவர் சொல்வாரா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு, அறம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பயன். அதோட யாருக்கு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம நாட்டில் விருந்துங்க. விருந்து வர்றவங்களுக்கு உணவு கொடுக்குற முறை இருக்கே, நம்மளை மாதிரி யார் முடியும்? அதுவும் திருவள்ளுவர் சொல்கிறாரு, அப்பா சாகவே விடாத அமிழ்தமாக இருந்தால் கூட நீ தனியாக உட்காந்து சாப்பிடாதப்பா. விருந்தாள் வந்திருந்தா அமிழ்தமாக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து சாப்பிடு. சாவா மருந்தனினும் வெண்டற்பாற்றன்று விருந்து புறத்ததா தானுண்டல். சாவா மருந்துன்னா அமிழ்தம். வந்தவனை சும்மா விட்டுட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு ஜோக் போட்டிருந்தாங்க, ஒரு சின்ன பையன் வந்து அப்பாட்ட இப்படி காட்டுறா சிலைட்டை. அங்கிட்ட ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பாட்ட வந்து அப்படி காட்டுறான். நம்ம என்ன நினைப்போம், வீட்டு பாடம் எழுதி காட்டுறான் போலன்னு. ஒரு ஆளுக்கு தான் காப்பிக்கு பால் இருக்கான், அவனை போ சொல்லுவியா, அம்மா கொடுத்து விட்டா. அவர் என்ன பிள்ளை கணக்கு போடுறானா? ஆமாம்மா, மனக்கணக்கு போடுறாங்க, இங்கே போயிட்டு அப்புறம் வாங்க. இது நகைச்சுவைக்கு. யார் வந்தாலும் அவர்களை சாப்பிட சொல்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்து என்ன இருக்கோ அதை போய் அவர்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம்.
இயற்பகை நாயனாருடைய கதையை பார்க்குறோம், இளையான்குடி மாறனாருடைய கதையை பார்க்குறோம். அவர்களெல்லாம் விருந்தினர்களுக்கு அத்தனை செஞ்சதை பார்க்குறோம். இன்னொன்று, உறவுகளை இணைப்பதற்காக எடுத்துக்கொள்கிற முயற்சி இருக்குல்ல, எந்த முயற்சி? வீட்டில் கல்யாணம் ஆன பிறகு ஒருவேளை மனைவி தங்கச்சிக்கு பணம் கொடுக்க தடுப்பாளோடு நினச்சி தெரியாமல் போய் கொடுத்து வருவாங்க. இது அவன் தெரியாமல் கொடுக்குறான்னு தெரிஞ்சால் கூட சில பெண்கள் பேசாமல் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? சரி, அவ்வளோ பாவம், கணவன் இல்லாதவ. நல்லதங்கால் கதை ஏன் இன்றைக்கும் ஓடுது யோசிச்சு பாருங்க. 7 பிள்ளைகளோட அண்ணன் வீட்டுக்கு வந்த அவ அந்த அந்நியால் கொடுமைப்படுத்தப்படுறாங்கிறத பார்த்து தானே பல பேர் அன்னைக்கு இருந்த அந்த நிலைமையை சொல்கிறாங்க. இன்னொன்று, உறவை தேடி போகிறதாங்க நம்ம வாழ்க்கை. பல பெரியோர்களுடைய வரலாற்றை பாருங்கள். சின்ன வயதில் தாய் தந்தை இல்லாமல் அத்தை வளர்த்துருப்பாங்க, தாத்தா வளர்த்துருப்பார், பாட்டி வளர்த்துருப்பாங்க. ஏதோ ஒரு உறவு கை கொடுக்கும். அதில் அந்த குழந்தை மற்ற வீட்டை ஏக்கமாக பார்த்தாலும் கூட பார்க்க விட்டுறாமல் மடியில் போட்டுக்கிறது யார்? அந்த மூத்த பெரியோர்கள் தானே. அதில் அந்த தாத்தா பையனை கூட்டிகிட்டு போய் வேணுங்கிறத வாங்கி கொடுப்பார். தாத்தா பேரன் உறவு மாதிரி சந்தோஷம் உலகத்தில் இல்லைங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், ஓஹோ இவர் தாத்தா ஆகிட்டார் போட்டிருக்கு. தாத்தா ஆனால் என்ன? அந்த அவங்க கேட்குற கேள்வியை பார்க்குறப்ப மகன் மேலே கோபம் வருது, பேர மேலே பாசம் வருது. என்னன்னு தெரியல. அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை அதே மேலே அப்பாட்ட கேட்காததா அம்மாட்ட கேட்காததா தனியாக போய் பாட்டிகிட்ட கேட்குங்க. வந்திருக்கீங்களா? நீ பேசாமல் அவங்க தூங்கட்டும். யார்? அப்பாவும் அம்மாவும் தூங்கட்டும், நான் அவனை கூப்பிட்டு போகிறேன். இப்போ இந்த ஆண் சம்பாதிக்கிற போதே பிள்ளைக்காக, அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, அந்த மனைவிக்காக என்று அவன் உறவுகளை இணைப்பதற்காக வேலை செய்கிறாங்க. பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை வந்துட்டா அதை பார்த்து யார் யார் என்ன உறவு முறைன்னு சொல்லி, பார்த்தியா என் பேர் போட்டுக்காக, ஒரு தாய் மாமன் போட்டு என் பேர் போட்டுக்காங்களா? போட்டிருக்காக. போய் செய்முறையை செஞ்சுவாருக்கு தெரியும். அந்த அம்மா சொல்லும், செஞ்சேன்னா நம்ம வீட்டுக்கு வந்து செய்வாங்கல்ல. இது ஒரு குடுக்கு வாங்குகிற மாதிரி தானேங்க. இப்போ அந்த ஆண்மகன் அப்பாவுக்காக செய்கின்ற தியாகங்கள், மகாபாரத கதையில் பீஷ்மர், அவருடைய பேர் தேவவிரதன் என்ற பேர். அந்த தேவவிரதனாகிய அவன் தன் தந்தை வருத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு காரணம் தெரிஞ்சு ஒரு மீனவ பெண்ணை விரும்புகிறாருன்னு ஒன்னே அப்பாவுக்காக பொண்ணு கேட்டு மகன் போகிறாங்க. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு பெரிய ஆச்சரியம். அவன் தரமாட்டேன்னு சொல்கிறான். ஏன்? நீ இருக்கப்போ கொடுத்தா என் மக வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு அரசு இல்லாமல் போயிருமே. அப்படியா? நான் அரசே ஏற்க மாட்டேன் சபதம் பண்ணுறாங்க. சரி, நீ ஏற்க மாட்டப்பா, உனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்தா அவங்க வந்து கேட்பாங்கல்ல. அப்படி என்றால் என் அப்பாவின் திருமணத்திற்காக நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன். பீஷ்ம பீஷ்ம பீஷ்மன் ஆகாயத்தில் சத்தம் கேட்குது. அவன்தான் கங்கையினுடைய புத்திரனாகிய அந்த பீஷ்மன். 18 பருவங்கள்லேயும் வரக்கூடிய ஒரே பாத்திரம். அப்பாவுக்காக, அம்மாவுக்காக. அந்த குந்தி வந்து 2 வரம் கேட்குறான். அவன் பெற்று தூக்கி போட்டவன் தானே ஆற்றுல. நீ எனக்கு பால் கொடுத்தியா? ஒன்றும் இல்லை, நீ என்ன உரிமையில் வந்து கேட்குறாங்க. எப்படி? 2 வரம் கொடு. அவ கேட்ட 2 வரம் இல்லை. யார்? கைகேயி கேட்ட 2 வரம் இல்லை. இவ கேட்குற 2 வரம். என்ன வரம்? நீ வச்சிருக்க நாகபாசத்தில் அது ஒரு முறைக்கு மேல் விடக்கூடாது. ஏம்மா இது வந்து கேள்வியே இல்லைம்மா. ஒரு முறைக்கு நல்ல பையன், படிக்கிற பையன் ஒரு அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுவான், போம்மா. 2வது, ஐவரில் அர்ஜுனனை தவிர மற்றவர் மீது அம்பு தொடுக்காது. அவங்க மட்டும் அவன் பிள்ளையான், இவன் மட்டும் தெருவில் போட்ட பிள்ளையான்.
மாதா பிதா குரு தெய்வம் 4 பேரால் கைவிடப்பட்ட ஒரே பாத்திரம் யார் தெரியுமா? கர்ணனுடைய பாத்திரம் தாங்க. மாதா பிதா குரு தெய்வம். நான் இப்போ அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ ஜெர்மனியில் ஃப்ளைட்டு மாறுறப்ப ஒரு நண்பர் வந்தார். வரிசையில் நிற்கிறோம். குழந்தைய கையில் வச்சுட்டு சொல்கிறாரு, ஐயா உங்கள் யூடியூப்பில் வரக்கூடிய எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுவும் ராமாயண பாரத கதைகள் சொல்லுவீங்கள்ல. அப்போ என் மனைவி வேலைக்கு போவாங்க. ஒரு நாளைக்கு நான் வீட்டில் இருப்பேன். நான் வேலைக்கு போகிறப்ப அவங்க வீட்டில் இருப்பாங்க. அப்படி நான் வீட்டில் இருக்கப்ப வீடெல்லாம் சரி பண்ணி பாத்திரம் விளக்குவேன். அப்போத்தான் உங்களுடைய அந்த யூடியூப்பை கேட்பேன். நீங்கள் அங்கே கர்ணன், ராமன், துரியோதனன் பாத்திரங்கள் எல்லாம் நீங்கள் விளக்குவீங்க. நான் அண்டா குண்டா காப்பி பாத்திரத்தெல்லாம் நான் விளக்குவேன். நீங்களும் பாத்திரம் விளக்குறீங்க, நானும் பாத்திரம் விளக்குறேன், விளங்கிடும் அப்படின்னா நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கவே. நானும் பாத்திரம் விளக்குறேன்னு கண்டுபிடிச்சான் பாருங்க, அதுவே சிறப்பு தானே. இப்போ அந்த உறவுகளுக்காக அந்த ஆண்மகன் எல்லாம் செய்கிறான். ஏங்க இவ்வளவு சில நேரங்களில் கர்ணன் மாதிரி அங்கங்களையும் தானம் செய்கின்றவர்கள் எத்தனை பேர்? அண்ணனுக்காக தன்னுடைய உறுப்பை கிட்னியை கொடுத்தவன் எவ்வளோ பேருங்க நினச்சி பாருங்க. கிரேசி மோகன் அவருடைய தம்பி தன்னுடைய கிட்னியை கொடுத்தாருங்க. இன்றைக்கி இருக்கார் பாலாஜி. நீங்கள் படித்து பாருங்க தெரியும். உறவுக்கு கை கொடுப்போம் இல்லை, உயிரையே கொடுப்போம். அதுதான் முக்கியம். பொருள் கொடுப்போம் இல்லை, ரத்தம் கொடுப்போம் இல்லை, எதையும் கொடுப்போம். தன்னையே கொடுக்கக்கூடியவர்கள். ஆண்கள்கிட்ட ஈகோ இருக்காதுங்க சில நேரங்களில். இவங்க சொன்னாங்க அவன் வந்து வெறி பிடிச்சி வெட்டிட்டான்னு. அது எக்ஸம்ஷன், விதிவிலக்குகள். சில நேரங்களில் விதி ஆகாது. விச வச்சு அவள் பாட்டுக்கு கொண்டு விட்றா. அவள் வந்து பொம்பளையா? உதாரணம் பொம்பளையா? இல்லை, அவளை மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் உதாரணம். இப்போ ஆணினுடைய சிறப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண் பொருளை கொண்டு வந்து உறவை பேணுகிறார், சொற்களால் உறவை பேணுகிறார், செயல்பாடுகளால் உறவை பேணுகிறார், நட்பை பேணுகிறார். அதே போல குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அத்தனை பேரையும் இணைக்க பாடுபடுகிறார். எத்தனை இது நடந்தாலும் சரிங்க, எப்படியும் என் தங்கச்சி மேலே கட்டிவிட்டோம்னா கொஞ்சம் குடும்பம் நல்லா இருக்கும்ல. சொத்து பத்து வருதோ இல்லையோ, நமக்கு ஒரு பிள்ளை. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, தாய்மாமன் ஏன் கொண்டாடுறாங்க? அம்மா கூட பிறந்துட்டா அவன் என்ன தாய்மாமனா? அவன் குடிகாரனாக இருந்தால் அவன் தாய்மாமனா? இல்லைங்க. அது என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருவேளை இந்த வீட்டு பெண்ணை வேறு யாரும் திருமணம் பண்ணலேன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணுக்கு உடல் குறைபாடு இருக்கலாம், அந்த பெண்ணுக்கு செல்வம் இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் அந்த பெண் குறைபாடு உடையதாக இருந்தாலும் கூட அந்த மாமன் என்ன செய்வானா, அதெல்லாம் மறந்துட்டு எங்கள் வீட்டு பிள்ளைன்னு கல்யாணம் பண்ணிக்கிடுவானாங்க. அதாங்க அவன் தாய் மாமன். அதுதான் கிராமத்தில் தாலி கட்டுறதுக்கு முதல்ல ஒரு வார்த்தை தாய் மாமன்ட்டு கேட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா? அவனையே கேட்கணும் அப்படி சொல்ல மாட்டாங்க. கேட்டாச்சுங்க, அவர் வந்து முதல் மாலையை போடுவாருங்க. இதுதாங்க உறவு. அதே போல் இருக்கிறவரை மட்டுமில்லை, மறுபிறப்புக்கும் துணையாக நிற்பவன் மகன்தான். ஏன்னா அவன் வைக்கிற கொள்ளியின் மூலமாக புத்து என்ற நரகத்தை இவன் கடந்து செல்வான்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய மதங்களில் உண்டுங்க. அதான் காரணம். புத்திரன் என்றாலே அவன்தான் புத்திரன். இப்படி ஆண்களை பொறுத்த அளவில் அவர்களால் முடிந்த அளவு உழைத்து செயல்பட்டு உதிரம் கொடுத்து அங்கல்களை தந்து இன்பங்களை போற்றுகின்ற பெருமை ஆண்களுக்கு உண்டு. ஆதலால் குடும்ப உறவுகளை பெரிதும் பேணி காப்பவர்கள் ஆண்கள் தான் சொல்லி முடிக்கலை ஐயா. இதுதான் முதல்ல பணம் கொடுக்கக்கூடாதுங்கிறது சொன்னா இல்லையா? இருங்கம்மா, நீங்கள் எந்திரிச்சு பாட்டு பாடிடாதீங்க. அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிருவோம். இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க இதுக்கு தான் ஆம்பளை நடுவராக கூப்பிடக்கூடாதுங்கிறது.
ஒரு பெண்குலத்தின் பொன் விளக்கு வந்திருந்தா அது என்ன விளக்கியிருக்கும்? பெண்கள் உறவுகளை எப்படி பேணி காக்கிறார். நமக்கு பார்த்த உடனே தெரியுது என்னன்னா, அவங்க சண்டை போடுவாங்க, அவங்க மாமியாருக்கு மருமகளுக்கு ஆகாது. அவங்களுக்கு தெரியுமா? வைமு கோதைநாயகி அம்மாள் முதல் பெண் எழுத்தாளர், ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் முதல் பெண் எழுத்தாளர். அவங்களுடைய நாவல் அவங்க பத்திரிகை நடத்துகிறாங்க. அவங்களுடைய தம்பி 2 பேர் வைமுகோ சகோதரர்கள். கம்பராமாயணம் பாரதத்துக்கு உரை எழுதினார்கள். அந்த வைமு கோதைநாயகி அம்மாளுக்கு கல்யாணம் ஆன போது வயது 6. படிக்க தெரியாது, பள்ளிக்கூடம் போனதில்லை, கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போல்லாம் பால்ய விவாகம். அந்த பொண்ணை படிக்க வச்சது யார் தெரியுமா? அவங்க மாமியாருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க மாமியார் தான் படிக்க வச்சதா, அவங்க கணவர் தான் படிக்க வச்சது. அப்படி படிக்க வச்சு இன்றைக்கு நம்ம இந்த மேடையில் பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டால் அவங்க மாமியார். எல்லாரையும் ஒரே இடத்துல நம்ம நினைக்கப்படாது, சொல்லி கொடுத்தெல்லாம் வளர்க்கப்படாது. வந்தால் வணக்கம் சொல்லு அப்படி சொல்லணும். மூக்கை திரியிருவேன்னு சொல்லு, காதில் குத்திடுவேன்னு சொல்லு, மூஞ்சியில் இப்படி சொல்லி வளர்க்கக்கூடாது. அவங்ககிட்ட தான், அம்மாட்ட தான் அந்த தன்மை இருக்குது. அப்போ அவங்க என்னன்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை உருவாகிற போதே அவர்கள் உறவையும் சேர்ந்து உருவாக்குகிறார்கள். சொன்னாங்கள்ல, அத்தை அடித்தாளோ மாமன் அடித்தானோன்னு சொல்கிற போது இன்றைக்கும் தாலாட்டு பாட்டிலையும் ஒப்பாரி பாட்டிலையும் உறவை பிரித்து வராதுங்க. அதுலேயும் மீனாட்சியும் சொக்கநாதருக்கும் கல்யாணத்தில் நடக்கிறப்ப உண்மையான புராண கதை என்னவோ தெரியாதுங்க. ஆனால் அழகர் சீர் கொண்டு வரதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சு விட்டாங்க. அவர் கோச்சிக்கிட்டு அப்படியே ஆத்தக்கரையில் திரும்பி போயிட்டார், அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் கொண்டு வந்த சீரெல்லாம் அவங்க பாடுறத பார்த்தீங்கன்னா அத்தனை பாட்டு இருக்குங்க. அதில் அந்த மாமா எப்படிப்பட்டவன், எப்போ இந்த குழந்தைய பார்த்து சொல்லுவா, உன் மாமன் வந்துடுவான், நீ கவலைப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வான். அப்பா ஒரு பக்கம் இருந்தாலும் தன் தாய் வீட்டு சொத்து எது அப்படின்னு கேட்டால் அது என்ன? நிச்சயமாக அந்த அண்ணன் தம்பி உறவு தானேங்க. இந்த மாயாண்டி குடும்பத்தார சொன்னாங்களே, அதில் கல்யாண பத்திரிக்கையில் தம்பி பேரை போட்டிருக்க மாட்டான் புருஷன். என்னன்னு கேட்டால் அந்த வெறும்பையை ஒன்றும் செய்ய மாட்டான், பேர் போட வேணாம், என்னத்தை அவன் செஞ்சிட போகிறான். கரெக்டாக அந்த கதாநாயகன் அதில் 7 டைரக்டர் நடிச்சிருப்பாங்க. சீமான் உள்பட டைரக்டர் 7 பேர் நடிச்சிருப்பாங்க. மணிவண்ணன், பொன்வண்ணன் எல்லாம் 9 டைரக்டர், 9 பேர் நடிச்சிருப்பாங்க. சிங்கப்புலி அந்த கதாநாயகனே ஒரு டைரக்டர் தானேங்க. இப்போ அவங்க அப்பா மின்சார இதிலிருந்து இறந்து போனார்னு சொல்லி அந்த பணம் 80,000 ரூபா வந்திருக்கோம். இந்த பையன் பைக்கில் வச்சு அதை கொண்டு வந்து அக்கா மக சடங்கில் தாய் மாமன் சீர்னு 80,000 ரூபா எழுதிக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் போவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அக்கா ஒடியாரும், இந்த ஊர் நார்வேல் தான் அந்த அம்மா, ஒடியாரும் தம்பி தம்பின்னு ஒடியாரும். அதுக்குள்ளே பஸ் ஏறிடுவாருங்க அவர். அப்படி பஸ் ஏறினோடனே நடு ரோட்டில் உட்காந்து தலையில் அடித்து அழுகுங்க. எங்கள் அப்பையும் செத்துட்டான்னு இருந்தேனடா, நீ தானடா எங்கள் அப்பையன் அப்படின்னு சொல்கிறப்ப தேட்டரே குலுங்கி போகுங்க அப்படியே. இது உங்களுக்கு பிற நாடுகளில் புரியுமா? தெரியாதுங்க, மற்ற நாடுகளில் புரியாது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம தாய்மாமன் யார், நம்ம பிள்ளைகள் யார், இது அம்மா தான் சொல்லிக் கொடுக்க முடியும். நாங்கள் அண்ணன் முடித்தாலும் உன்னை பார்த்துக்கிறவங்க இருக்காகடா அப்படி சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கணும். அப்போ பெண்ணுக்கான உறவுகளில் அப்படித்தான். தானாடாட்டாலும் தான் தசையாடும் சொல்கிறாங்களே, எப்போ சொன்னாங்கள்ல, எப்போ வந்திருப்பா, வேணாம்ப்பா, அவர் கோவக்காரப்பா, யார் புருஷனை, அவர்கிட்ட போய் ஏங்க சின்ன பையங்க உங்களுக்கு பிறந்தவன், இவனை போய் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, விடுங்க இந்த பிள்ளையை சேர்ந்து வாழட்டும். இந்த மாதிரி அந்த அம்மா எங்கே வக்கீலுக்கு படித்தா லாயருக்கு படித்தா ஒன்றும் கிடையாதுங்க. சொத்தை பிரித்து கொடுக்குறப்ப சண்டை வரும்லாம் சொல்கிறாங்க. இல்லைங்க, விட்டு கொடுத்தாங்க சண்டை வரும், கொண்டு போட்டுங்க, விடுங்க, நம்ம பட்னியாக கிடந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக இருப்போம். சொந்தக்காரவங்க யாருன்னு கூட சில நேரங்களில் ஆண் பிள்ளைகளுக்கு தெரியாதுங்க. வேறு உதாரணமே வேண்டாம், என்னை எடுத்துக்கங்க.
எங்கள் வீட்டில் ஒரு நாள் நான் உட்காந்துருந்தேன், ஹாலில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் தயங்கி உள்ளே வந்தார். எனக்கு யாருன்னு அவர் தெரியல. வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க. இல்லை இருக்கட்டும்னார். இதுங்க உட்காருங்க. டா காப்பி கொண்டு வா, யார் வந்திருக்கான்னு பாரு. இல்லைங்க பரவாயில்ல அவர். இல்லை உட்காருங்க, காப்பி விடுங்க. அங்கே எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து, ஏங்க கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்க வந்திருக்காருங்க, அவருக்கு எது காப்பி கொடுக்குறீங்க? எனக்கு யாருன்னு தெரியும். ஏன் தெரியுமா? அங்கே குற்றம் இல்லை எனக்கு. ஆனால் யார் என்ன செய்யணுங்கிற விஷயம் பெண்ணுக்குத்தான் தெரியும். யாரை எங்கே வைக்கணும், யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலை. அட அண்டங்கா கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியலைன்னு கண்ணாசன் எழுதுகிறார் இல்லையா? அப்போ தெரியணும், உறவுனுடைய தன்மை தெரியணும். இது வேணும். சிலர் இங்கே நிப்பாட்டணும், சிலர் அங்கே நிப்பாட்டணும், சிலர் அங்கே நிப்பாட்டணும். பெண்ணுக்கு தாங்க தெரியும். தராசு வச்சுருப்பாங்க கையில். பார்வை சரியில்லைங்க, பையனை பழக விடாதீங்க சொல்கிறாங்கல்ல, கண்டுபிடிச்சி விடுவாங்க. இதுதான் பெண்ணுடைய தன்மை. உறவுகளை விளக்கிறப்ப ஆழமும் வேரும் வேணும்னா என்னங்க வேணும்? அம்மாவினுடைய பாசத்துக்கு ஈடு இல்லைன்னா ஏன் காரணம் என்ன? அம்மாவனுடைய அந்த அத்தனை குணங்களையும் அந்த குழந்தை பார்த்து ரசிச்சிருக்கும். அம்மா பாடினா அழகு, அம்மா பேசினா அழகு, அம்மா கோலம் போட்டா அழகு, அம்மா சமைச்சா அழகு. அந்த அம்மா அத்தனை உறவுகளை இணைக்க பாடுபடுவா. அதே போல் கடைசி காலம் வரைக்கும் தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைப்பா, தன் பிறந்த வீடு நல்லா இருக்கணும்னு நினைப்பா. அது மட்டும் இல்லை, அவளுடைய நிலை எப்போது அன்பு வடிவமாக தான் இருக்கும். சரி, ஒரு வார்த்தையில் பேசி முடிச்சிடலாம். எப்படி? நீங்கள் மிருகங்களில் கூட பாருங்கள், குட்டி போட்டுட்டு ஆண் அது ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தால் அந்த ஆணுக்கு இனவிருத்தி செய்கிற வேலையை தவிர வேறு வேலை கிடையாதுங்க. அது பாட்டுக்கு போயிடும். அதை பாதுகாத்து பெற்றெடுத்து அந்த குட்டிகளை பாதுகாக்கிறதுக்குள்ள டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கீங்களா? ஒரு நரி குட்டி போடுதுங்க. இந்த குட்டி போட்ட நரிக்குட்டிகளை இன்னொரு வெறி பிடிச்ச நரி வந்து தூக்கி எரிஞ்சு கொண்டு விடுதுங்க. ஏன் தெரியுமா? அப்போ தான் அது அடுத்த பிரசவத்துக்கு தயாராகுங்கிறதுக்காக. மிருகம் நம்ம சொல்கிறோமே இதுதான். அப்போ அந்த இது பாஞ்சு வந்து அதை குதறுதுங்க அப்படியே. எது? இந்த பெண் நரி. அப்போ பிள்ளையை காப்பாற்றணும், குட்டியை காப்பாற்றணும், குழந்தைகளை காப்பாற்றணும். பிள்ளைக்கு ஒன்றுன்னா தாக்கு பிடிக்க முடியாது. அதான் ஒருத்தர் உள்ளே வர்றா, வீட்டுக்குள்ளே கதவை தட்டுறா, திறக்கலை, ஒரு எத்து விட்றியா, அந்த அம்மா எந்திரிக்கலை, பிள்ளை பக்கத்தில் படுத்திருக்கா, சின்ன குழந்தை பக்கத்தில் படுத்திருக்கு, கத்துறியா எத்துறியா, எந்திரிக்கலை, என்ன பண்ண, என்னடா சேர்ந்துடல. ஒரு இப்போ கையில் இருந்த பூ இருந்துச்சு, அந்த பிள்ளை மேலே எரிஞ்சான். அவளை அறியாமல் அந்த கையை அப்படி தட்டுதுங்க. பிள்ளை மேலே பூதான், வேற ஒன்றும் இல்லை, பூ பற்றுமோன்னு தட்டுதுங்க. எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இவ்வளவையும் அந்த பெண்மனம் செய்து, அந்த உறவு செய்து, எல்லாத்துக்கும் மேலே ஆண் நினச்சா திடீர்னு சாமியாராக போயிடுவான். எல்லா உறவுகளையும் விட்டுட்டு காசி, ராமேஸ்வரம், கைலாசமா போயிடுவான். எந்த பெண்ணாவது போயிருக்காளா? ஆண்கள்கிட்ட கேட்டவன என்னங்க இப்படி போயிட்டாரு, அவங்க ஜாதகத்தில் அப்படி இருக்குதுங்க, அப்புறம் எதுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. அவன் குடும்பத்தில் ஒருத்தன் இப்படி போவான், அவன் குடும்பத்தில் ஒருத்தன் போவானா? என்னடா அது என்ன குடும்பமா? அது பெண் எப்பயாவது போவாளா? பராசக்தி படத்தில் கணவனும் அப்பாவும் ஒரே நேரத்தில் இறந்து போவாங்க. பிள்ளைய கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பா கதாநாயகி. நீ பிழைப்பதற்கு வழி என்ன? அப்போ பக்கத்து வீட்டுக்காரமா சொல்லுவோம், பேசாமல் இட்லி கடை போடேன் வீட்டு வாசலில். இட்லி கடையா அப்படின்னே, ஏன் பயப்படுகிறாய்? தமிழ்நாட்டில் தாலி இழந்தவர்களுக்கு அதுதானே தாசில்தார் உத்தியோகம். பாருங்களேன், அந்த காலத்தில் கலைஞர் எழுதின வசனம்.
அப்போ ஒரு பெண் ஒருபோதும் குடும்பத்தை துறந்து துறவி ஆனதில்லை. அவள் இறந்தாலும் இருந்தாலும் உறவோடு தான் வாழ்வாள். ஆண் சில நேரங்களில் பிரிந்து விடுவான். அதனால் குடும்ப உறவுகளை எப்போதும் அன்றும் இன்றும் என்றும் பேணி காப்பவர்கள் பெண்களே 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.